ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். கிங் ஆஃப் லாட்ரி ஃப்ரீ கெஸ்ஸிங்கு. நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லையா லாஸ்ட்டு வீடியோ பாருங்கள், அதுக்கு முந்தின வீடியோவை பாருங்கள், அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சரிங்களா? நம்ம கேரளா 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பேர் போட்டு வின்னிங் வாங்கினவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வெறும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே பொறுமையாக இருக்காதீங்க. இதை பார்த்து ஓரளவுக்கு உங்களோட மைண்ட்லேயும் இருந்தால் நீங்கள் டிக்கெட்டு போட்டு ஒரு வின்னிங்கை வாங்குகிற வழியை பாருங்கள். சரிங்களா? லாஸ்ட் வீடியோலேருந்து நம்ம சொல்கிறது தான், நம்மளோட பையன் ஒரு 4 பேருக்கு நல்லா இருந்தால் தான் அது இந்த பையன் முழுமை அடைஞ்சதாக ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணிங்க, நிறைய நான் வின்னிங் வாங்கிட்டேன் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நெக்ஸ்ட் வீடியோ அப்படி இப்படின்ட்டு எல்லாம். நம்ம மதுரைக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், மதுரைக்காரனாலே பாசக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் எக்ஸாக்டாக மறந்துட்டேன். நண்பர் அவர் நம்ம தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவரை மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதெல்லாம் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொரு நாளுமே நம்மளோட சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கோம். டெய்லி ஒவ்வொரு நாளுக்குடைய கெஸ்ஸிங், அதாவது கேரளா லாட்ரி 3 டிஜிட்டு கெஸ்ஸிங் ஏபிசி நம்பர்னு சொல்லுவாங்க, அதோட வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாத போயிடும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். 2ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னன்ட்டு பார்த்துடலாம் இப்போது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டு, எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு. ஏ போர்டில் 4 வரத்துக்கும், பி போர்டில் 3 வரத்துக்கும், சி போர்டில் 5 வரத்துக்கும் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது கெஸ்ஸிங்கு. சரிங்களா? இது சிங்கிள் போர்டு. இது சிங்கிள் போர்டு. சரிங்களா? சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏபிசி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள், நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளோட வீடியோஸை, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு உங்களோட பேரும் உங்களோட ஊரையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை தான் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான். உங்களோட பிடிச்ச பிளேஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எந்த ஒரு லாஸும் வர போகிறதில்ல. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட அன்பான ஒரு வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா அதை தான் நான் கேட்பேன், வேறு எதுவும் நான் கேட்க போகிறதில்ல. நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். வீடியோ நமக்கு சப்போர்ட் பண்ணுகிறீங்க அப்படின்ட்டு பாருங்கள். சரிங்களா? நம்ம இப்போது அடுத்ததாக ஏபிசி பார்ப்போம். ஏபி, பிசி, ஏசி. சரிங்களா? இதில் எந்த நம்பர் ரொம்பவே இன்றைக்கி அடிக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட்னு பார்த்தீங்கன்னா 72, 86, 27, 68, 78. தெரியுதா? தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 82. சரிங்களா? இந்த நம்பர் ரொம்பவே அதிகமாக வரத்துக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர், அதாவது இந்த மாதத்தில், அதாவது 7ஆம் மாதத்தில் அடிக்கக்கூடிய ஒரு ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் 3 டிஜிட் ஃபாலோ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்கேன். உங்களோட தேவைக்காக தான் நானும் எடுத்துன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக எடுத்துட்டேன்னா உங்களுக்கு நான்
வீடியோவில் வந்து சொல்லுவேன், இல்லைனா இதை வந்து மார்க் பண்ணி காட்டுவேன். முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் நண்பா. ஆக ஒரு கமெண்ட் போட்டவருக்கு தான் நான் சொல்கிறேன். முயற்சி பண்ணின்னு இருக்கிற நண்பா. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்தேன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு தேவையோ எதனா ஒன்று இருந்தால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். நான் அதை வந்து வீடியோவில் மூலிமா உங்களுக்கு பதில் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 7வது மாதத்தில் ஒரு அதிகமான ஒரு ஃபார்மெட்டில் எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன நம்பர்னு பார்க்கலாம் வாங்க. 49,94 இந்த மந்தில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நண்பர் கேட்ட மாதிரி நான் 3 டிஜிட்டில் கண்டிப்பாக நான் ஃபாலோ நம்பர் கொடுக்குறேன் நண்பா. வந்துச்சுன்னா கொடுக்க போகிறேன். என்னுடைய தேவை வந்து ஒரு 4 பேர் நல்லா இருந்தால் போதுமானது. கண்டிப்பாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எதுக்கும் இது பண்ணாதீங்க. கமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் பண்ண முடியல. அதனால் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். உங்கள் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட்டுக்கு ஃப்ரீ கெஸ்ஸிங் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா 109 இதுதான் நண்பா நம்மளோட 3 டிஜிட் கெஸ்ஸிங்க. இதை அப்படியே பாக்ஸ் டைப்பில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். 901 190 091 019 910. அதே மாதிரி 3 டிஜிட்டில் 12 நம்பர் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். என்னுடைய கெஸ்ஸிங் தான் நண்பா இது. கன்ஃபார்மாக நான் சொல்லலை. இந்த ஜூலையில் வர ஒரு ஃபார்மெட் மூலிமா நான் எடுத்து நான் வந்து பயனடைஞ்சிருக்கிறேன். அதை வந்து உங்களுக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு தான் நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த கேரளா லாட்ரி மூலமாக வந்து நிறைய பேர் லாஸ் ஆகிட்டீங்க. லாஸ் ஆகிட்டுன்றதை விட நிறைய பேர் ஒரு குடும்பமே அழிஞ்சு போனதுக்கு இது ஒரு கேரளா லாட்ரி ஒரு பெரிய ஒரு போதை. எல்லாருக்கும் ஒரு குடி பழக்கம் எப்படி போதையோ, ஒரு சிகரெட் எப்படி போதையோ, அந்த மாதிரி இது கேரளா லாட்ரி ஒரு போதை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரளா லாட்ரி தவிர்த்துருங்க. வேண்டவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? என்னுடைய இது பார்த்திங்கன்னா இது வேணாமே வேணான்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை என்னால் வந்து விட முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு அளவோடு விளையாடுங்க. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் தான் நல்லது. சரிங்களா? அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி அளவோடு இருந்தால் தான் வந்து அது நல்லது. சரிங்களா? நீங்கள் அதை அளவோடு பார்த்து விளையாடிக்கோங்க. இது இல்லாமல் இதுக்கு அடுத்த ஒரு அந்த சப்போர்ட் நம்பர்ன்ற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரினா. அந்த நம்பர் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. 485. சரிங்களா? இது அப்படியே பாக்ஸ் டைப்பில் அதையும் எழுதி காட்டுறேன் வாங்க. கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. 854 458 845 584 548. சரிங்களா நண்பா? இதுதான் வந்து இதுக்கான ஒரு சப்போர்ட் ஏபிசி கெஸ்ஸிங். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிற ஒரு விஷயந்தான். நம்ம செய்கிற விஷயம் ஒரு 4 பேருக்கு நல்லா இருந்தால் அதுதான் வந்து நல்ல விஷயம், நன்மையான விஷயன்ற மாதிரி. இது வந்து என்னுடைய ஃப்ரீ கெஸ்ஸிங்கு. சரிங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து சொல்கிறது தான். நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் இருக்கிற பெல் பட்டனும் லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தெரிவிங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ நான் சொல்கிறேன். சிங்கிள் போர்டு போடுறவங்க
சிங்கிள் போர்டு போட்டு விளையாடுங்க. இது 3 நம்பருமே கூட போட்டு விளையாடுங்க. ஏபிசி விளையாடுறவங்க இதை அப்படி விளையாடிக்கோங்க. சரிங்களா? 3 டிஜிட் விளையாடுறவங்க 3 டிஜிட் விளையாடுங்க. இல்லை நான் 3மே கூட போட்டு விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் விருப்பம். நான் வந்து எதுவும் கம்பல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் போட்டு விளையாடுறத கொஞ்சம் கம்மியாக போட்டு விளையாடுங்க. ஏன்னா இது பண விஷயம். விட்டால் இதில் ரொம்பவே வந்து ஒரு வீட்டோட தலைவன் அழிஞ்சா ஒரு குடும்பம் அழிஞ்சதுக்கு சமம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் பெரும்பாலும் இது வந்து ஆம்பளைங்க தான் விளையாடுறாங்க, லேடிஸும் விளையாடுறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் பார்த்தோன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு தலைவன் தான் வந்து ஒரு தலைமை தாங்கிறது. அந்த தலைவன் அழிஞ்சானா அந்த குடும்பமே அழிஞ்ச மாதிரி. பொண்டாட்டி பசங்க அந்த எல்லாரையும் சேர்த்து நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் இதில் ரொம்ப லாஸ் பண்ணிட்டு வந்தவன் தான். இருந்தாலும் சரி, இப்போ இந்த ட்ரிக் மூலியமாக எடுத்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது. எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகும்னா கிடையாது. அதே மாதிரி எல்லா நாளுமே ஃபெயிலியர் ஆகணும் கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? இந்த சிங்கிள் போர்டு போடுற ட்ரிக்ஸு அந்த 5 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு 15 டிக்கெட்டு 20 டிக்கெட் இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் ஏற்றிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் இந்த 2 நாள் ஃபெயில் ஆனாலும் மற்ற இந்த 2 நாள் ஃபெயில் ஆனாலும் இந்த 2 நாள் பாஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த 2 நாள் ஃபெயில் ஆகிடுச்சுப்பா, 5 டிக்கெட்டு போட்டால் ஃபெயில் ஆகி போச்சு, அதுக்கப்புறம் வந்து 15 டிக்கெட்டு போட்டால் அதுவும் ஃபெயில் ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 நாள் பாஸ் ஆகிடும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் டிக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அதை பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. வின்னிங் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் வந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். என்னுடைய ஊக்கமே உங்களோட ஒரு சப்போர்ட்டு தான். சரிங்களா? உங்களிடந்து நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நான் பார்க்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு தேவை உங்களுடைய ஆதரவு மட்டும்தான், உங்களுடைய அன்பு மட்டும்தான், உங்களோட அரவணைப்பு மட்டும்தான். சரிங்களா? தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்தெல்லாம் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.